அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 6 வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 6 அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அந்த நாளுக்குள் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர்கிட்ட, கடவுள்கிட்ட நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன. நம்ம நிறைய காரியங்களை வச்சிருப்போம். இந்த நாள்ல நம்ம இன்னைக்கு இப்படி செய்யணும், இல்லைன்னா நம்ம இந்த மாசத்துல இன்னென்ன காரியங்களை செய்யணும், இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும், இல்லைன்னா நம்ம எதிர்காலத்தை இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய நம்ம திட்டம் போட்டிருப்போம். அதெல்லாம் போடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. இருந்தாலும் அதிகாலையிலே ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல வச்சு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்தின்படிதான் நாம் செய்ய வேண்டும். நம்ம என்னதான் பிளான் போட்டிருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் கேட்டு செய்ய வேண்டும். சோ இங்க நம்ம பார்க்கும் பொழுது யார் யார்கிட்ட இத கேட்கிறாங்கன்னா, சவுல் இயேசு கிறிஸ்துவனிடம் இந்த வார்த்தையை கேட்கிறான். எப்படின்னா, சவுல் என்கிறவன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறான். அவன் கெட்டவன் கிடையாது. அவன் ஒரு பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்துல பிறந்தவன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், 10 கற்பனைகளை ஒழுங்காக கை கொள்ளுகிறவன், ஒரு நல்ல ஒரு சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன். எந்த கெட்ட பழக்கமும் அவன் கிட்ட இல்ல. ஒரு கடவுள் பக்தியும் அவனுக்குள்ள இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளாமல், அவர் யாரோ ஒரு மனுஷன், எதுக்கு அவரை போய் எல்லாரும் பின்பற்றணும், கடவுளை தானே வணங்கணும்னு சொல்லி அவன் தப்பாக தான் அதை செய்யறான். ஆனா அவனுக்கே அது தப்புன்னு தெரியல. ஆனா அவனுக்குள்ள ஒரு உண்மை இருக்கிறது. அப்போ அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த போகிறான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ வழியில இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். சடுதியான ஒளி வானத்திலிருந்து வீசுகிறது. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்லாம் கேட்கிறாரு. சவுல் இந்த இடத்துல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு ஆண்டவர் சொன்னக்கப்புறம் சவுல் கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். பாருங்க, இன்னைக்கு சவுலை போல இன்றைக்கு நம்ம எல்லாரும் சவுல் ரொம்ப கெட்டவனா இருந்தான், பவுலா மாறினக்கு அப்புறம் நல்லவனா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா சவுல் கெட்டவன்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தன்னை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான், இல்லைன்னு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு தன்னையே அந்த கற்பனைகளை கை கொண்டு நியாயப்பிரமாணத்தின் மூலம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சவுல். ஆனா அப்படிப்பட்ட சவுல் பாருங்க, உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து என்று அறிந்த உடனே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறான். இன்னைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த காரியமாக இருந்தாலும் கடவுள் கிட்டதான் நாங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், இந்த வேலை எடுக்கலாமா, இல்லைன்னா இந்த திருமணம் செய்யலாமா, இல்லைன்னா இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கலாமா, எல்லாவற்றையும் நாம் கடவுள்கிட்ட கேட்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவன்கிட்ட, நீ போக வேண்டிய இடத்தை நான் உனக்கு காண்பிப்பேன், அங்க நீ செய்ய வேண்டியது என்ன என்பது உனக்கு சொல்லப்படும். சோ ஆண்டவர் அடுத்தது நீ இதை செய்ய போற, அதை செய்ய போறன்னு லைனா சவுல் கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. நான் சொல்ற இடத்துக்கு போ, அந்த இடத்துல உனக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நான் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்றாரு. சோ ஃபியூச்சர் நம்மளுக்கு என்னன்னே தெரியாம ஆண்டவர் சொல்றத அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம். அது எப்படிங்க அவர் சொல்றாருன்னு நாங்க நம்பி எப்படி நாங்க செய்யறது? அதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. எங்க போகணும், என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே சொல்லாம சும்மா நீ போ, அந்த இடத்துல உனக்கு சொல்லப்படும்னு சொன்னா எப்படி இதை ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சவுல் கேட்காம இருந்திருக்கலாம். ஆபிரகாம் கூட அவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குது. ஆனால் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரே ஆண்டவர், ஊர் என்கிற கல்தேயனுடைய, ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேயனுடைய தேசத்துல இருக்கிறானே, எந்த ஊருக்கு போனோன்னே ஆண்டவர் சொன்னாதானே அவன் சரி, ஊரை விட்டு தகப்பன் வீட்டை விட்டுட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுட்டு வீட்டை எல்லாம் விட்டுட்டு அவன் போறேன்றதுக்கு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அப்ப ஆண்டவர் நீ எங்க போறன்னு ஒரு இடத்த காண்பித்தாதானே அவனுக்கு போக முடியும்.
ஆண்டவர் வந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசம்னு தான் சொல்றாரு வழிய எந்த தேசம்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இவனுக்கும் எதுனே தெரியாது. அதனாலதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம். அந்த விசுவாச பட்டியல்ல அவன் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருந்தும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அதை செய்தான். அதே மாதிரிதான் சவுல் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன செய்யணும்ன்றத நான் உனக்கு எப்போ சொல்லுவேன்னா நீ அந்த இடத்துக்கு போனக்கு அப்புறம் உனக்கு சொல்லுவேன்றாரு. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், ஆண்டவர்கிட்ட முன்கூட்டியே எனக்கு இதை சொல்லுங்க, இது எப்படி நடக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அதனாலதான் அநேகர் வந்து தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம்னு போய் எனக்கு முன்னாடியே தெரியணும், எனக்கு இப்பவுமே தெரியணும், எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியணும், எனக்கு இது எதிர்காலம் தெரியணும். சில சமயம் ஆண்டவர் வந்து எல்லா எதிர்காலத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ல போறது கிடையாது. நீ போ, உனக்கு அந்த இடத்துல நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் வந்து இந்த எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதுல ஒரு மோகம், இந்த தீர்க்க தரிசனம் கேட்கறதுல ஒரு மோகம், அதை குறிக்கேற்கிறது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. நம்மளுக்கு எப்படி ஆகும், நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா, அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்களா, இப்படி சொல்ல மாட்டாங்களான்னு அதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, நீ சவுல் கிட்ட, சவுலும் கேட்கிறான் நான் என்ன செய்யணும்னு. அங்க போய் சொல்றேன்னு உடனே சவுல் வந்து ஓ அப்படிலாம் இல்ல, எனக்கு இப்பவுமே சொல்லுங்கன்னு கேட்கல. முற்றிலுமாக ஆண்டவர் அண்டை தன்னை ஒப்படைக்கிறான். இன்னைக்கும் நம்ம வந்து அப்படிதான், ஆண்டவரே எனக்கு இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும். அப்ப அதான் சொல்லுவாங்க, எல்லாரும் வந்து நம்ம வந்து ஒரு தீர்க்கதரிசி கிட்ட குறிக்கேக்கிற மாதிரி அங்க போறோம் இங்க போறோம். அதுல அவங்க சொல்றது பாதி நடக்கும் பாதி நடக்காது. நடக்கலன்ன உடனே நீங்க விசுவாசிக்கல, அதான் நடக்கலன்னுவாங்க. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், சகரியா வந்து விசுவாசிக்கல. ஆண்டவர் வந்து நீ வந்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய்ன்னு தேவதூதன் சொல்லும் பொழுது சகரியா விசுவாசிக்கல. அதனால அது நடக்காம போகல தீர்க்க தரிசனம். ஆண்டவர் சொல்றாரு, தகுந்த காலத்தில் நடக்க போகிறதை நீ விசுவாசியாமற் போனதினால் அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் நீ ஊமையனா இருப்பாய். ஆனா அந்த குழந்தை பிறக்கும்னு சொன்னது பிறக்கதான் செய்யும். தீர்க்க தரிசனம்னு ஒண்ணு ஜெபம் தான். நம்ம விசுவாசிக்காம செஞ்சோம்னா ஜெபம் வந்து கேட்கப்படாது. ஆனா தீர்க்க தரிசனம் ஒண்ணு சொல்றாங்கன்னா நம்ம விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அந்த தீர்க்க தரிசனம் நடைபெற வேண்டும். இல்லாவிட்டால் அவன் கள்ள தீர்க்கதரிசி. இன்னைக்கு வந்து 70% 80% சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நடந்துருது. 20-30% நடக்கிறது கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த எதிர்காலத்தை அறிய வேண்டும் என்கிற ஒரு மோகம். ஜெபத்துல உட்கார்ந்த ஆண்டவர் மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து தீர்க்க தரிசனம் சொன்னது போல ஆண்டவர் அதை நம்ம அண்டை கொண்டு வருவார். நம்ம அங்க இங்கன்னு தீர்க்க தரிசனத்துக்காக ஓடணும்னு அவசியமே கிடையாது. சோ நம்ம சாமுவேல் வந்து ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி பாருங்க. ஆண்டவர் வந்து அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அத வந்து முன்கூட்டியே சில காரியங்களை ஆண்டவர் சொல்றது கிடையாது. எல்லாரும் சாமுவேல் கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்க போறாங்க. ஏன் சவுல்னா நம்ம இந்த சவுல் பவுல்னு புதிய ஏற்பாட்டு சவுல் இல்ல, பழைய ஏற்பாட்டு சவுல் ராஜா. கீசனுடைய மகன். கழுதைகள் காணாமற் போயிட்டுன உடனே ஞான திருஷ்டிக்காரன் சாமுவேல் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டா சொல்லிடுவாருன்னு சொல்லி அதே மாதிரி போறாங்க. அது ஒரு நல்ல காரியம்தான். சவுல் வந்து எல்லாருக்கும் ஞான திருஷ்டி தீர்க்க தரிசனம் மூலம் காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறான். ஆனா அப்படிப்பட்ட சாமுவேலுக்கே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஈசாயின் பலி விருந்துக்கு நீ அழைப்பாயாக. ஈசாயை ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல, ஈசாயை நீ பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, ஈசாயினுடைய சந்ததியில 8 பிள்ளைங்க அவனுக்கு இருக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளையதான் அடுத்த ராஜாவாக நான் தேர்ந்தெடுக்க போகிறேன். சோ பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல். ஆண்டவர் வந்து சாமுவேல் கிட்ட நான் வந்து 8வது புள்ள தாவீதை தான் நான் வந்து அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்லல. நீ என்ன செய்யணும், யார ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றத நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆனா அத நீ அங்க போ, அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன்றார். சோ சாமுவேலும் மூத்த மகனை பாக்குறான். பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்கிறான், ராஜ தோரணை இருக்கு, கம்பீரமா இருக்கிறான். முதல் 3 பேரும் அப்படிதான் இருக்கிறாங்க. 3 பேரும் ராணுவத்துல வேலை செய்யறாங்க, பயங்கர திடகாத்திரமா இருக்கிறாங்க. சாமுவேல் இத்தனைக்கும் அவங்களதான் போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் நிராகரித்து விட்டேன் என்றாரு. நீ முகத்தை பாக்குற, நான் இருதயத்தை தான் பார்ப்பேன்றாரு. பாருங்க, ஆனா சாமுவேல் வந்து கடவுள் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும்னு இருக்கிறான். அவன் பாட்டுக்கு இவன் தான் ராஜ தோரணையா இருக்கு, இவனதான் ராஜாவாக்குவேன்லாம் சாமுவேல் சொல்லல. நீங்க யார அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றீங்களோ அவங்களதான் நான் பண்ணுவேன்னு சொல்றான். ஆனாலும் பாருங்க, அவன் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தா கூட யார் அடுத்த ராஜான்னு அவனுக்கே சொல்ல தெரியல.
நம்ம வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிக்கே இப்படின்னா இன்னைக்கு இந்த உலக பிரகாரமான மனுஷங்க பின்னாடி நம்ம தீர்க்க தரிசனத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு ஆங்ஸைட்டி நம்மளுக்குள்ள, ஒரு ஏக்கம். தாமதமான உடனே யாராவது ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம். எலிசா தீர்க்கதரிசி கூட பாருங்க, அந்த கர்மேல் பர்வதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு சூனேமியாள் ஓடி வந்து அவன் காலை பிடிச்சுக்கிட்டு அழுறா. கேயாசி வந்து அந்த சூனேமியாளை விலக்கி விட பார்க்கிறான். அப்ப எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? வேண்டாம் வேண்டாம், அவனை விலக்காத. அவ ஏன் அழுறான்னு எனக்கு தெரியல. கர்த்தர் அதை எனக்கு மறைத்து விட்டார். அவ்வளவு பெரிய எலிசா தீர்க்கதரிசி சீரிய நாட்டு ராஜாவினுடைய உள் அறையிலே, பள்ளி அறையிலே நடக்கிற சம்பவங்களை கூட ஆண்டவர் வந்து எலிசா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனா இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு மறைத்து விட்டார் அப்படின்னு சொல்றார். அதனால சில சமயம் குறித்த காலத்துக்காக தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அதனால அந்த தரிசனம் வந்து ஆண்டவர் முடிவுல தான் விளங்கும். நம்மளுக்கு முன்கூட்டியே சில காரியங்களை தெரியணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆண்டவர் சில காரியங்களை முன்கூட்டியே தெரிவிப்பாரு. நம்ம போய் குறி கேட்கிற மாதிரி ஓடணும்னு அவசியம் கிடையாது. அவரே நமக்கு வார்த்தைகள் மூலம் நம்மோடு கூட பேசுவார். எப்படி சகரியா இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து பேசுறாரு, இதோ உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். மரியாள் கிட்ட ஆண்டவர் வந்து பேசுறாரு. நம்ம போய் யார்கிட்டயும் போயிட்டு நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீ அங்க செய்ய வேண்டியது, சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசிக்கே ஆண்டவர் அங்க வெளிப்படுத்தல. நீ அங்க போ, அங்க அவன் முதல் 3 அப்புறம் கடைசியில பார்த்தா 7 பிள்ளைங்களும் இல்லைன்னு உடனே அவனுக்கே குழம்பி போயிடுறான். என்ன இப்படி அப்படின்னு. அப்பதான் ஈசாய் கிட்ட கேட்கிறான், ஆண்டவர் எல்லாத்தையுமே வேண்டான்ட்டாரே, இன்னும் வேற பிள்ளைங்க உனக்கு இல்லையானா? எல்லாத்துக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்றான், அவனை கூட்டிட்டு வான்றாரு. அப்ப இவன் சொல்றான் சாமுவேல், அவனை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் இவன்தான் அப்படின்ன உடனே அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, நீர் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நம்ம நினைக்கிறது இவன் தான் ராஜா, இவர மாதிரி இருக்கிறான், இவனதான் அபிஷேகம் பண்ணணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் வேறு விதமாக இருக்கும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல கூட அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து அடைப்பட்டு அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அவங்க கால்ல இருக்கிற தொழு மரங்கள் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போனது. சிறைச்சாலையில காவல் காக்கிறவர்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க, ஐயோ இவங்க ஓடி போயிட்டாங்க, பவுலும் சீலாவும் தப்பிச்சு போயிட்டாங்க, அவ்வளவுதான், இன்னைக்கு நம்மள வந்து கொலை பண்ணிடுவாங்க, நம்ம வேலையை நம்ம சரியா செய்யல, வேலையை தூங்கிட்டோம், சரியா காவல் காக்கலன்னு சொல்லி நம்மள கொலை பண்ணிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளே செத்துக்கலாம்னு சொல்லி கொடூரமான கொலை அந்த காலத்துல. அதனால அவங்களே தற்கொலை பண்ண முயற்சி செய்யும் பொழுதுதான் பவுலும் சீலாவும் தடுத்து நிறுத்துகிறார்கள். கர்த்தரை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்ய வேண்டும்? திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாரும் வந்து வேலைக்காரர்கள் மரியாள் கிட்ட வந்து கேக்குறாங்க, என்ன பண்றது, திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க. மரியாள் வந்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். சரி, ஆண்டவர் ஏதோ நல்லதுதான் சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ணா, தண்ணிய ஊத்துங்கன்றாரு. பச்சை தண்ணிய ஊத்தி அத ஊத்துறது ஃபர்ஸ்ட் கஷ்டம். ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் செய்யறேன்னு சொல்லி ஊத்துனக்கு அப்புறம் அந்த தண்ணிய, பச்சை தண்ணிய எடுத்து போய் பரிமாறுங்கன்னு சொன்னா ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கல்யாண வீட்டுக்கு வந்த ஜனங்கள் எல்லாம் திராட்சை ரசம் கேட்டா தண்ணி குடுக்குறீங்களேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் மரியாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணிய ஊத்த சொன்னா ஊத்தியாச்சு, அது கூட பரவாயில்ல. பச்சை தண்ணிய கொண்டு போய் பரிமாறுங்கன்னு சொல்றாங்க, பரிமாறுறாங்க. ஆனா பரிமாறுனா அது மதுரமான திராட்சை ரசமாக இருக்கிறதுன்னு சொல்லி பாக்குறோம். அதனால நம்மளுக்கு வந்து அவர் சொல்ற சில காரியங்கள் எல்லாம் செய்யும் போது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது மாதிரி இருக்கலாம். ஆனாலும் நம்ம ஜெபத்துல வச்சு ஆண்டவர் நமக்கு அதை சொல்லும் பொழுது, அதின்படி செய்யும் பொழுது, அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு வெற்றியை தருகிற காரியமாக இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது கூட ஜனங்கள் எல்லாம் வந்து ஒருத்தரா வந்து கேக்குறாங்க. ஆயக்காரர் வந்து கேக்குறாங்க, போர் சேவகர் வந்து கேக்குறாங்க. ஒருத்தரா வந்து மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒருத்தரா கேக்குறாங்க. உனக்கு 2 அங்கி இருக்கா, அதை பகிர்ந்து கொடு. இன்னொருத்தன்ட்ட நீ என்ன செய்ய வேண்டும், லஞ்சம் வாங்குறியா, நீ நம்ம லஞ்சம் வாங்காத. அவங்களுக்கு ஏத்த மாதிரி யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்.
இன்னைக்கு நம்மளும் வந்து ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு கற்பிப்பார். சில காரியங்கள் ரொம்ப முட்டாள்தனமா, பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனாலும் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த ஜூன் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். சோ பாருங்க, சவுலுக்கு வந்து ஆண்டவர் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். சடிதியான வெளிச்சம் வானத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் வந்து அப்படி முகத்தை பிரகாசிக்க செய்து சவுலாக இருளில் இருந்த சவுலை வெளிச்சத்திலே ஒரு பவுலாக மாற்றி கொண்டு வருகிறார். அதே போல ஆண்டவருடைய முகத்தை இனி நமக்கு மறைக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணுவார். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். சவுலுக்கு எப்படி பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தது போல முகத்தை இனி மறைக்க மாட்டேன் என்று சொல்கிறார். வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். எல்லா காரியங்களிலும் இருந்து அவர் முகத்தை இனி நமக்கு மறைக்க மாட்டேன், உங்களை விடுவிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.